ஓம் நம சிவாய. அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்துங்க தெருக்கூத்து. ஒரு நண்பர் நம்மளை தெருக்கூத்து பற்றி நம்மளுக்கு தெரிய வேண்டும், தெரியப்படுத்துங்க சார், ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார். தெருக்கூத்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தெருக்கூத்து நன்மையான தெருக்கூத்து, நன்மை பயக்கக்கூடிய தெருக்கூத்து மட்டுமே பார்க்க போகிறோம். அதுதான் மெயின். அப்போது நம்ம வீடியோவுக்கு போவோம், படத்துக்கு போவோம். வீடியோ கவனிங்க, படத்தை வரைபடத்தை பாருங்கள். நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு, இது ரொம்ப மெயின் இல்லைங்களா? இதை பார்த்துட்டோம். இப்போது நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கு, இந்த ரோடு பாருங்கள். நார்த்துலேருந்து சவுத்து வருது இந்த ரோடு, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வருது இந்த ரோடு. இப்போது நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கில் இந்த ரோடு வந்து தாக்கத்தை, அதாவது தெருக்குத்து வருது. இந்த தெருக்குத்து யோகமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெருக்குத்து வந்துங்க ஒரே வாரத்தில் சொன்னோம்னா கோடீஸ்வர தெருக்குத்து. ஒரு மனிதனை இந்த மனையில் சிறப்பாக மனை போட்டு விட்டால் இந்த தெருக்குத்து இந்த வீட்டில் வசிப்பவரை, இந்த மனையில் வசிப்பவரை கோடீஸ்வரனா ஆக்கும் என்பது உறுதி. சிறந்த வாழ்க்கை மேற்கொள்வார் என்பது உறுதி. அப்போ அந்த வீதி குத்து என்பது மிக உயர்வான வீதி குத்து, ரொம்ப சிறப்பான வீதி குத்து. ஆனால் இந்த வீதி குற்றை நாம் உள் வாங்க வேண்டும். அதை விட்டு மாறாக சூலம் வைப்பது, பிள்ளையாரை வைப்பது, இது தவறானது. அந்த வீதி குத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்னு அர்த்தம். 1 லட்ச ரூபா பணம், அதாவது சூரிய உதயம் 1 லட்ச ரூபா பணத்தோடு நமக்கு வருது அந்த யோகம். நீங்கள் பிள்ளையாரை உட்கார வச்சு வேணாம்ப்பா திருப்பி அனுப்பு, இந்த 1 லட்ச ரூபா கோரியர் நமக்கு தேவையில்லை, திருப்பி அனுப்புன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் அங்கே பிள்ளையார் வைக்கிறது. அதே சூலம் வைப்பது. அப்போது சூலம், பிள்ளையார் இதெல்லாம் நன்மை பயக்கும் வீதி குத்தில் வைக்கக்கூடாது. அப்போ இந்த காம்பவுண்ட் ஆகட்டும் அல்லது வீடாகட்டும், இந்த பகுதியை ஓப்பன் செய்து இதில் உள்ள காந்த சக்திகளை நாம் பெற வேண்டும். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. லேகர் லென்ஸ்னு ஒரு லென்ஸ் இருக்குங்க. இது நான் மேலை நாடுகளில் பார்த்தா வாங்கினேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்னுடைய கையில் இல்லை அது. இந்த லேகர் லென்ஸை பயன்படுத்தி இந்த மனையினுடைய தெருக்குத்தை இந்த இடத்துக்கு சென்று இந்த தெருக்குத்து ஓப்பன் செய்து, அதாவது வீடாக இருந்தால் கதவை ஓப்பன் செய்யுங்கள், காம்பவுண்டாக இருக்குமானால் அந்த காம்பவுண்டை ஓப்பன் செய்யுங்கள், திறந்து விடுங்கள். இப்போ லேகர் லென்ஸோடு அந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க. இதில் உள்ள காந்த சக்திகள் அப்படியே நுழைந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சவுத் வெஸ்ட்டுக்கு வருங்க. பெரிய ஆச்சரியம் அது. இந்த சவுத் வெஸ்ட்டை மீறி, அதாவது நார்த்து வெஸ்ட்டுக்கோ, சவுத்துக்கோ, வெஸ்ட்டுக்கோ, நார்த்துக்கோ, சவுத்து ஈஸ்ட்டுக்கோ கண்டிப்பாக போகாதுங்க. அந்த லேகர் லென்ஸோடு உங்களுக்கு படம் நான் வரைபடம் பின்னாடி வீடியோவில் போடுறேன். அந்த லேகர் லென்ஸை நான் எப்படி பார்த்தேன், அந்த கதிர்வீச்ச காந்த சக்தி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த லேகர் லென்ஸோட பின்னாடி படத்தில் நான் போடுறேன். அப்போ அந்த லேகர் லென்ஸில் இது வழியாக வர்ற காந்த சக்திகள் நேராக வந்து இங்கே உட்காந்துக்கும் இந்த இடத்துல. அதனால தாங்க பீரோ வைக்கிறோம். இப்போ தெரியுதுங்களா? சயின்ஸ் ரீதியாக ஏன் அங்கே பீரோ வைக்கிறோம்னா, இந்த இது வழியாக வரல நல்ல காந்த சக்திகள், நம்ம கிராமத்தில் சொல்லணும்னா இந்த வழியாக வந்த லட்சுமி இங்கே வந்து உட்காந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த 8 லட்சுமி நம்ம அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிட்டே இருக்கலாம், நகை வாங்கிட்டே இருக்கலாம், தொகை வாங்கிட்டே இருக்கலாம். அப்போது இந்த வீதி குத்து என்பது மிக மிக எல்லையற்ற யோகம் உள்ளது, மிகப்பெரிய யோகமானது. அதாவது நம்ம எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வீதி குத்து ஒரு IPS IAS அளவுக்கு உயர்ந்த நிலையையும் உயர்வான கல்விகளையும் கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்பது மறுக்க முடியாத உண்மை.